இந்த 4 ஜீவன்களை பற்றி பார்க்கும்பொழுது இந்த 4 ஜீவன்களை கிரேக்கத்தில் இது புதிய ஏற்பாட்டில் 4 ஜீவன்கள் லிவிங் கிரியேஷன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, கிரியேச்சர்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா. புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா 4 ஜீவன்களுக்கு ஜோவா அப்படின்னு போட்டு ZOA ஜீவன்கள். நல்லா கவனிக்கணும், 4 ஜீவன்கள், மிருகங்கள் அல்ல. ஏன்னா அதில் மனித முகமும் ஒன்று இருக்குது, மிருகங்கள் அல்ல. எப்படி சேராபின்கள் உரத்த சத்தமாய் சேராபின்கள் சத்தமிடும் பொழுது அந்த பரலோகத்தில் உள்ள வாசல்களே அசதிதான். சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்து அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது அப்படி சொல்லும் பொழுது பரலோக வாசல்கள் அதிர்தான். அப்புறம் புகை மண்டலம் எலும்புதான். அதே போல இந்த கேராபின்களுடைய சத்தமும் வல்லமையான சத்தம், பெருவெள்ளத்து இறைச்சல் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. அதே போல இந்த 4 ஜீவன்கள் எல்லா பண்டிதர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கேராபின்கள் தான் 4 ஜீவன்கள் அப்படின்னு சொல்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவாராக. நீ வந்து பார் அப்படி சொன்ன ஜீவன் இந்த ஒரு ஜீவன் இடி முழக்கம் போல பேசும். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பேசும். இந்த 4 ஜீவன்களும் கர்த்தருடைய சிங்காசனங்கள் முன்பாக நிற்கும். அங்கே பரலோகத்தில் சர்வ சங்க சபைன்னு சொல்றோம் இல்லையா. நடுவில் பிதாவானவர் இருப்பார், வலதுபுறத்தில் ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இருப்பார். அடுத்து இடது பக்கத்தில் கண்ணாடி கடல் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அடுத்து அவரை சுற்றி 24 மூப்பர்கள் இருப்பாங்க. 24 மூப்பர்களை தாண்டி கோடான கோடி தூதர்கள் இருப்பாங்க. அங்கே பெருவெள்ளத்து இடி சத்தம் கேட்கும். இப்படி அந்த காட்சி அமைப்பில் இந்த தூதர்கள் எங்கே நிற்பாங்க அப்படின்னா கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள். சேராபின்கள் மேலே பறந்து கொண்டே இருக்கும். வெளிப்படுத்துகிற விசேஷம் 4 இது கூறப்பட்டுள்ளது. முன்னும் பின்னும் கண்களால் நிறைந்திருந்தன. எல்லா காலமும் இதற்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக முன்னும் பின்னும் கண்களால் நிறைந்திருந்தன. சரிங்களா? இவர்கள் கர்த்தருடைய பணிவிடைக்காரர்கள். யாரா? கர்த்தருடைய பணிவிடைக்காரர்கள். வெளிப்படுத்தல் 5:10 இந்த 4 ஜீவன்களும் ஆட்டுக்குட்டியானவர் முன்பு வணக்கம் செலுத்தி விழுந்தன. ஏன்னா கொலோசியர் 1:14 படித்தோம் இல்லையா, பரலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுவைகளும் காணப்படாதவர்களும் அவருக்கென்றும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசுவே எல்லாற்றுக்கும் முந்தினவர் நாம் படிக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த 4 ஜீவன்கள் தான் கேராபின் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம், இந்த கோப கலசங்கள்லாம் ஊத்தப்படும் சொல்லுது இல்லையா. அந்த கோப கலசங்களை எடுத்து கொடுப்பது யார் அப்படின்னா தூதர்களுக்கு இந்த 4 ஜீவன்கள். அதை படிச்சிங்கன்னா தெரியும். அதே போல் இந்த ஆட்டுக்குட்டியானவர் முன்பு விழுந்து பணிந்து கொண்டு பாடல் பாடவும் செய்வார்கள் இந்த 4 ஜீவன்கள்.